வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க சார், எனக்கு எந்த மாதிரியான ஊர்ல இருந்து வரன் கிடைக்கும், எங்கிருந்து எனக்கு அந்த வரன் கிடைக்கும், உள்ளூரா வெளியூரா இல்ல ரொம்ப தூரத்துல அந்த வரன் அமையுமா, இல்ல நான் ரொம்ப தூரத்துலதான் நம்ம போய் டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி இடத்துல அமையுமா, இல்ல உள்ளூர்லயே பக்கத்திலேயே அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்திட்டையும் உண்டு. சரிங்களா? இதற்கு பதில் சொல்லக்கூடியவர் உங்கள் 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி எங்கு அமர்கிறாரோ அங்குதான் உங்களுக்கு வரணும். இப்போ 7ஆம் அதிபதி 4ல் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, உள்ளூருக்குள்ளேயே வரணும் கிடைக்கும். அப்போ உள்ளூர்லயே நம்ம வசிக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்து ஊருக்குள்ள நம்ம ஊருக்குள்ள கிடைக்கும். ஜஸ்ட் நம்ம ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்லயே நமக்கான வரன் கண்டிப்பாக கிடைக்கும். இதுல சந்தேகம் வேண்டாம். சில பேர் வெளிநாட்டு வரன்களே கேட்பாங்க, வெளிநாடு ரொம்ப தூரத்துல வெளிநாட்டு வரன் அமையுமா அப்படின்னு கேட்டா 12ஆம் பாவகத்துடன் 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்றா கண்டிப்பா வெளிநாட்டு வரன் கிடைக்கும். வெளிநாட்டிலே போய் தங்குற மாதிரி வரன் கிடைக்கும். அவர் உங்கள் இணைவு ஜாதகத்தில் தசா புத்தியை பொறுத்தளவு அவர் 5 வருடம் 10 வருடம் இருப்பாரா இல்லது அங்கேயே குடியுரிமை வாங்கி இருப்பாராங்கிறது அது அவருடைய பார்ட்னருடைய ஜாதகம் சொல்லும். பட் வரன் வெளிநாட்டில் அமையும். சரிங்களா? அப்ப வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வரன் அமையும், அல்லது வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வரன்கள் அமையும். இந்த 12-7 தொடர்பு பெற்றா இந்த வாய்ப்புகள் தான் அந்த கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறாரு. சரி, 4ஆம் இடத்துல இருந்துட்டா உள்ளூர்ல சார் முன்னும் 10 பாவம் இருக்குதே, அதுல எங்கெங்க அமர்ந்த எவ்வளவு தூரம்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்ல முடியும். அதற்கு வீடியோக்கு இடம் பத்தாது. சோ பொதுவாகவே உள்ளூர் வாழ்க்கை வேணும்னா 4ஆம் பாவகம், வெளியூர்ல வெளிநாட்டுல வரன் அமையும்னா 12ஆம் பாவகம். நன்றி நண்பர்களே. நமச்சிவாய ஜோதிடம். வாழ்க வளமுடன். எல்லோரும் எல்லா செல்வத்துடன் வாழ வேணுங்கிறது எங்களுடைய எண்ணமும் நோக்கமும். சரி, ஏதோ ஒரு வழியில நீங்க நல்லா இருக்கணும். சரி, எங்களுடைய வீடியோவை பாருங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் கேள்விகளையும் கேட்டு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் பதிலளிக்கிறேன். நன்றி நண்பர்களே. சிவாய நமக. வாழ்க வளமுடன்.